வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெகன் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஜெகன். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு நான் காட்டணும். முதல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம், நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிமு, ஒரு பள்ளிக்காண்டி, ஒரு ஆங்கில வழி கல்வி பள்ளிக்காண்டி நான் எடுத்த அந்த ஷார்ட் ஃபிலிமு. அந்த ஷார்ட் ஃபிலிமில் முக்கியமான விஷயம் மரம் வளர்க்குறது. மரம் வளர்க்கணும், ஏன் மரம் வளர்க்கணுன்னு ஒரு தாத்தா தான் பேத்திக்கு சொல்கிற மாதிரி ஒரு கதை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ நான் எப்பயும் போகிற ரோடு தான் அந்த லைனு. வாடிப்பட்டி டு மதுரை கோச்சோட அந்த ரோடு தோரிமான் அந்த லைன்லேருந்து வருவேன். இந்த லைனில் தான் போவேன். எனக்கு அந்த பக்கம் ஏன் போக பிடிக்கும், மதுரைக்கு போகிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அந்த இடத்துக்கு ஏன் பர்டிகுலராக போவேன்னா, அங்கே போகும்போது நல்ல ஒரு இயற்கை சூழலாம், அப்படியே மரம் பூரா 2 பக்கம் மரம் இருந்து அப்படியே நல்லா அப்படியே சில்லுன்னு இருக்கும். அங்கே போனாலே அந்த லைனில் போனாலே சில்லுன்னு இருக்கும். அந்த ஏரியாவில் ஒரு பள்ளி கிடையாது, ஒரு 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 கோவில் கிடையாது, ஒரு பெரிய ஒரு அரசாங்க ஒரு அலுவலகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த லைனில் மட்டும் ஒரு 10-15 கடைக்காரர் இருக்கும். ஏன் அங்கே அவ்வளோ கடைகள் இருக்குதுன்னு காரணம் ஏன் நான் அந்த வழியில் போகிறேன்னுருக்கும், அங்கே ஏன் அவ்வளோ கடைகள் இருக்குது காரணம் ஒன்று தான், அந்த மரங்கள். அந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் குடம் மாதிரி இருந்து, நான் ஒரு 80-90 போனாலும் அந்த இடத்துல போனாலே ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துருவேன். ஒரு 30-40 தான் மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். நான் அந்த இயற்கை, அந்த சுவாசம், அந்த சில்லுன்னு காற்று, அந்த ஒரு நிழல், அந்த ஒரு 2 மணிக்கு போனாலும் அந்த இடத்துல அவ்வளோ குளுமையாக இருக்கும். இப்போ போய் பாருங்கள் அந்த இடத்த, பர்டிகுலராக அந்த இடத்த போய் பாருங்கள். ஒரு ஈரான் போர் நடந்து, இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு போர் நடந்தால் ஒரு இடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அந்த வீடியோ இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். இப்போ அந்த இதுக்கு அடுத்து அந்த வீடியோ பூரா வரும். அவ்வளோ கொடூரமான காட்சி. ஏன் இதை பண்ணுறாங்கன்னு தெரியல. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் இருக்க மரங்களை பூரா அழிச்சிங்கன்னா நாம் அப்புறம் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு என்ன பண்ணுறது. ஒரு மரம் 100 பேருக்கு உண்டான மூச்சு காற்றை தருதான். ரோட்டில் போகிற கார்கள், அத்தனை கார்களுக்கு உண்டான கார்பனை பூரா டைஜஸ்ட் பண்ணுறது அந்த மரமும் கடல் தான். நம்ம ஊரில் கடல் இல்லை, மரம் இருக்குது. அந்த மரங்கள் தான் நம்மளுக்கு உண்டான கார்பன் டை ஆக்சைடை பூரா கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு சுத்தமான காற்றை தருது. அந்த காற்றை தர அத்தனை மரத்தையும் கிட்டத்தட்ட அந்த வெட்டின ஆள்கள் இருக்காங்களா, அந்த ஆட்கள் அவங்க அப்போ இருக்குது. இந்த காலத்துலேருந்து அந்த மரம் இருக்குது. அவன் தாத்தன் காலத்துலேருந்து அந்த மரம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆலமரங்கள், அவ்வளோ பெரிய ஆலமரங்கள் அப்படியே அந்த பக்கம் இன்னொன்று எனக்கு சொல்ல அது வைத்திருச்சு தான் வருது. ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு 100 அடி ரோடு, அந்த இடத்துல நீங்கள் வாய் பேச முடியாத மரத்தை பூரா வெட்டிட்டீங்க. அதுக்கடுத்து தோடிமான் கிராமம் இருக்குது, அதில் 30 அடி கூட இல்லை. எப்படி அந்த அளவுக்கு நீங்கள் 100 அடி ரோடு போடுவீங்க? பார்ப்போம் அது எப்படி போடுவீங்கன்னு பார்ப்போம். மரம் இருக்குது இடத்த பூரா 2 பக்கம். சரி, ஒரு பக்கம் மரத்தை வெட்டுறீங்க, ஒரு பக்கம் மட்டும் அந்த கம்மா கரையில் மரம் இருக்குது, அதையும் ஏன் வெட்டுறீங்க? அந்த மரத்தையும் ஒரு பக்கம் தான் வெட்டி அழிச்சிட்டிங்க, ரோடை போட்டிங்க. அடுத்த பக்கம்னாச்சும் ஒரு விட்டிங்கன்னா கூட அந்த மரம் கூட கொஞ்சம் வாழ்ந்துட்டு போயிடும். அந்த மரத்தையும் சேர்த்துல வெட்டியிருக்கீங்க. 2 பக்கம் ஒரு மரத்தை வெட்டினா உங்களுக்கு 5000-10,000 கிடைக்கின்றால எல்லா மரத்தையும் கேப்பா இருக்குது, ஆள் இல்லைனாலும் எல்லா மரத்தையும் வெட்டுறீங்களா நீங்கள்? அந்த பகுதி வாழ் மக்களுக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த காணொலியை பார்த்தா அந்த தோரிமான் கோச்சடை உள்ள பகுதிகளில் உள்ள மக்களும் உங்களுக்காண்டி தான். அந்த மரம் உங்களுக்கு தான் பயன்படும் நிறையா. நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணிடுவோம் அந்த லைனில். அதிகபட்சம் போனால் ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் அங்கே நின்று ஒரு இளநீ குடிக்கிறதோ, ஒரு நுங்கு சாப்பிட்றதோ, ஒரு தர்பூசணி சாப்பிட்றதுக்காண்டி அங்கே நின்றுப்போம். அவ்வளோதான். அந்த இடத்துல பள்ளி மாணவர்களும் காலேஜ் பசங்க பூரா அங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க, ரீல்ஸ் பண்ணுவாங்க. நானே பார்த்துருக்கேன். இப்போ யாரோ ஒரு காக்கா கூட அங்கே நிற்காது. இப்போ அந்த அளவுக்கு மரத்தை பூரா வெட்டி நாசம் பண்ணிட்டீங்க. இது எப்படி கவர்மெண்ட் ஒத்துழைக்குது? எப்படி அந்த ஏரியா மக்கள் ஏன் இப்படி விட்டீங்கன்னு தெரில. அந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட அவேர்னஸ் இல்லையா? எப்படி இவ்வளோ மரத்தை வெட்டுறாங்களே, நம்ம ஏரியாவில் இருக்க மரத்தை வெட்டுறாங்களே, நமக்காண்டி நின்ற மரம், இத்தனை வருஷமாக நமக்கு நிழல் கொடுத்த மரம், இத்தனை வருஷமாக நமக்கு காற்று கொடுத்த மரத்தை போய் வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒரு ஆள் அந்த கிராமத்துலேயோ அந்த ஊர் பெரியவங்களோ யாரோ ஒரு ஆள் கூட கேட்கலையே. ஏன் கேட்கல? ஏன்னா அதுக்காண்டி உங்களுக்கு அதோட பயன்கள் அது இருக்கும்போது தெரியாது. அதோட வெயிலோட அருமை நிழலுக்கும், நிழலோட அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியும்னு வாங்கல்ல. வாடா வாடா. கண்ணுக்கு எட்டுன தூரம் காற்று மரமாக இருந்துச்சுப்பா.
ஏரி பாதாளமும் குளத்து பாதாளமும் கைவிட்டு போச்சுமா. நிலத்தடி நீரும் காணாம போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் மரத்தை அறுத்து போட்டாதான். இன்னைக்கு நான் மரம் நடுறது நாளைக்கு உங்களுக்காகத்தே. மழை வாங்கடா வரும். செழிப்பா இருந்த ஊர்ல அது குளத்து பாதாளத்துல இருந்து ஏமாந்து போயிட்டோம். ஏரி பாதாளமும் குளத்து பாதாளமும் கைவிட்டு போச்சு. நிலத்தடி நீர் காணாம போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் மரத்தை அறுத்து போட்டாதான். மரம் நடுறது நாளைக்கு உங்களுக்காகத்தான். மரம் நடுறது மரம் வளர்க்குறது ஒரிஜினலோட வேலை இல்லை. அது ஒவ்வொரு கடமை. பெரிய பெரிய தலைவர்கள் அறிஞர் எல்லா பேருமே சொல்லிட்டாங்க மரத்தை ஏன் வெட்டுறீங்க, மரத்தை வளர்க்க உண்டான எல்லா செயல்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நேற்று தான் அந்த உலக காடுகள் தினம்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபாரஸ்ட் டேன்னு சொல்லிட்டு கொண்டாடணும். நாங்கள் இங்கே அந்த இந்த மரகத பூஞ்சலை தான் கிட்டத்தட்ட ஒரு 10 மரங்கள்கிட்ட திருப்பியும் வச்சோம். இப்படி நாங்கள் இப்படி மரத்தை வளர்க்கு இப்படி சின்ன சின்ன பசங்கள்லாம் ஆர்வமாக இருக்கும்போது இப்படி அரசு அதிகாரிகளும் அரசாங்கத்துக்குள்ள சம்மந்தப்பட்டவங்களும் இந்த ரோடு காண்டி நீ ஏன் இவ்வளோ மரத்தை வெட்டினீங்கன்றதான் எனக்கு பிரச்சனையே. என்னன்னா அந்த மரத்தை வளர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த மரங்கள்லாம் 60 வருஷம் குறைஞ்சது 60 வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்கள் 200 வருஷம் 100 வருஷம் மரங்கள் தான் அங்கே இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதனால இந்த ஊர் மக்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு அந்த மரம் எத்தனை வருஷம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன் இப்படி வெட்ட விட்டாங்க? வெட்டும் போது எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு பக்கம்னாச்சும் குறைச்சிட்டு ஒரு பக்கம்னாச்சும் ஒதுக்கிட்டு கூட வெட்டி இருந்திருக்கலாம். 2 பக்கம் வெட்டுறதுக்கு என்ன காரணம்னா வெட்டினது பூராமே பனைமரங்களும் ஆலமரங்களும் புளிய மரங்களும் தான் நிறைய வெட்டப்பட்டுச்சு. அதில் நான் பார்த்து உங்களுக்கு அந்த வீடியோல நீங்களும் பார்ப்பீங்க. ஏன்னா பார்க்கும்போது அது அது அடி வேற புடுங்கின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல டைலாக் வரும் பாருங்க, அது மாதிரி கிடக்குது. அப்படியே இவ்வளவு பெரிய தூர், அவ்வளவு பெரிய வேரை போட்டு அந்த இயந்திரங்கள் மூலியமா புடுங்கி அவ்வளவு வேர்களை வீசி அதை ஒரு பக்கமா எரிச்சு விட்டுட்டு அந்த மரங்களுக்கு அண்டு இல்லாத புறம் எடுத்துட்டு காசாக்கி ஏன் இவ்வளவு கொடுமை பண்றீங்க? இந்த ஒரு மரங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்மளாம்.